சார், ஆளுநருடைய பேச்சு, அந்த பேச்சினுடைய சில சாராம்சங்களை சொல்லுவோம். அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிவிங்க. பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அந்த குற்றங்களில் 7% பேர் தான் தண்டிக்கப்படுறாங்க. இன்னும் தமிழகத்தில் சமூக நீதி பேசுகிற இடங்களில் அந்த மக்கள் நிமிர்ந்து வாழ்வதற்காகவோ இல்லை அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான சலுகைகளோ இன்னும் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையா? அவர் சில வகைகளை சொல்லியிருக்கிறார். அப்போ இன்னைய வரை, இந்த நிமிடம் வரை திமுக அரசில் இருந்தோ இல்லை அந்த மூன்றாம் தர பேச்சாளர் இவங்க ஒரு டீம் வச்சுருக்காங்கல்ல, அவர்களும் இருந்தோ எந்த ஒரே ஒரு மூச்சு விடல் கூட வரல, பதில் கருத்து வரவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இதை ஒத்துக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். ஏன்னா சார், இப்போ இந்த வேங்கவயல் விவகாரத்தை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். ஒரு டேங்கில் ஒருத்தன் எது கலந்துட்டான், மலத்தை கலந்துட்டான், அவனை பிடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு சாதாரண போலீஸை போட்டு ஒரு தனிப்படை 11 நபர்கள் கொண்ட ஒரு தனிப்படையை போட்டு பிடிக்கிறாங்க, பிடிக்க முடியல. உடனே சிபிசிஐடிக்கு அந்த விசாரணையை மாற்றுறாங்க. முதல்வர் சட்டமன்றத்தில் பேசுகிறார், நான் இதன் மீது கவனம் செலுத்துகிறேன். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, ஏதோ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் சாதி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சார். இப்போது அந்த டேங்கில் கலந்தவனை பிடிக்கல, அங்கே கோயிலுக்குள்ளே போனதும் டீ கடையில் 2 கிளாஸ் இருந்ததுக்குமான நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க. இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங். அப்போது அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வருகிற போது அந்த பெயில் பெட்டிஷன் வருது. அந்த டீ கடைக்காரரும் அந்த கோயில் கோயிலில் தடுத்து பிரச்சனை பண்ணவங்களும் அவங்க பெயில் போடுறாங்க. பெயில் போட்டவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, இந்த கோர்ட் என்ன கண்டிஷன் சொல்லுதோ நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு அவங்க சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இந்த 2 வழக்கிலையும் பெட்டிஷனர் தாசில்தார், அவர் கோர்ட்டில் ஆஜராகி ஒன்றும் அங்கே பெரிய சாதி பிரச்சனைலாம் இல்லை, இப்போ சுமூகமாக தான் இருக்குது அப்படின்னு தாசில்தார் சொல்லிடுறாரு. இதை எதிர்க்க வேண்டிய அரசு வழக்கறிஞர் ஆன் மெரிட்ஸ் கோர்ட் முடிவு பண்ணட்டும். ஆன் மெரிட்ஸ்னா கோர்ட் என்ன நினைக்குதோ அது மாதிரி முடிவு பண்ணிட்டோம், எனக்கு நான் பெயிலுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அங்க பெட்டிஷன் போறாங்க, இடைமறிப்பு மனு போடுறாங்க. நான் இந்த தண்ணியை குடிச்சிட்டு நான் 5 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். இந்த ஒரு கோர்ட் ஒரு கமிஷன், அதாவது 2 வக்கீல்கள் அடங்கிய ஒரு குழுவை கமிஷனை போட்டு அந்த ஊர்ல போய் விசாரிச்சாங்க. அப்படி வந்தவங்க பாதிக்கப்பட்ட மக்களை யாரும் விசாரிக்கல. யார் இந்த பிரச்சனையில் ஈடுபட்டாங்களோ அவங்க தரப்புல போய் விசாரிச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு பெயில் கொடுக்க தான் வந்திருக்கோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பாதிக்கப்பட்ட என்ன கேட்டிருக்கணும் என்ன இதுன்னு. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த டேங்கில் கலந்தவனை ஒன்றும் கண்டுபிடிக்கல. இந்த சிறையில் உள்ளவர் மேபி இவர்கள் கூட அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம், அல்லது இவர்களுக்கு வேண்டியவர்கள் கூட அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம், அது ஒன்றும் தெரியல. அப்படி இருக்கிற நிலையில் இவர்களுக்கு பிணை கொடுத்தால் இந்த டேங்கில் கலந்த அந்த நிகழ்வின் விசாரணையை இது தடுக்கும், இது பாதிக்கும்னு அந்த அம்மா ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க சார். பண்ண உடனே பெயில் கேன்சல் ஆகுது. நார்மலாக ஒரு பெயில் கேன்சல் ஆச்சுன்னா 1 வாரம் ஆகும். அடுத்து இந்த ஆர்டர்லாம் வாங்கி அந்த பெயில் பெட்டிஷனை போடுறதுக்குள்ளே 1 வாரம் ஆகும். அப்போ பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆஸ் அட்வொகேட்டா என்ன சொல்லுவாங்க, நான் போன வாரம் பெயில் இந்த மென்மித்தங்க நீதிமன்றம் அந்த பெயிலை கேன்சல் பண்ணிச்சு, இந்த வாரம் நாங்கள் போட்டிருக்கோம், போன வாரம் இது நடந்தது, அதாவது இந்த குற்றவாளிகள் தேடப்பட்டார்கள், அவங்கெல்லாம் பிடிச்சிட்டாங்க, இப்போ அமைதி நிலவுது, ஊர் பீஸ் மீட்டிங் போட்டாங்க, கலெக்டர் கூப்பிட்டு பேசினாங்க, இத்தகைய மாற்றங்கள்லாம் இந்த 1 வாரத்தில் நடந்திருக்கு, எனவே அங்கே ஒரு சுமூக சூழல் இருக்கு, போன வாரம் மாதிரி இந்த வாரம் இல்லை, அதால இந்த வாரம் பெயில் கொடுங்க அப்படின்னு கேட்கறது தான் இயல்பு. இதுதான் கோர்ட்டு நடவடிக்கை ப்ரொசீஜர். ஆனால் பெயில் கேன்சல் ஆகுது அந்த 2 வழக்கிலையும். ரெண்டாவது முறையும் முதல் முறை கேன்சல் ஆகுதுல, அடுத்த 12 மணி நேரத்தில் அவங்களுக்கு பெயில் தரப்படுது. இந்த உலகத்திலேயே எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பெயில் பெட்டிஷன் கேன்சல் ஆகி 2வது பெயில் 12 மணி நேரத்தில் கொடுத்ததா சரித்திரம் இல்லை. இது ஒன்று. இப்போ நீங்க அடுத்து நம்ம இந்த சேலத்தில் ஒருத்தர் திமுக பொறுப்பாளர், ஒன்றிய பொறுப்பாளர் மாணிக்கம், ஒரு 2:50 நிமிஷம் ஒரு வீடியோவை பேசினார். அதில் ஒரு 10-15 செகண்ட் நம்ம காது கொடுத்து கேட்கலாம், மற்றதெல்லாம் எல்லாமே சென்சார் தான். அத்தகைய கெட்ட வார்த்தைகள் தமிழில் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் அதை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிருப்பான். அதில் அந்த நபர் அந்த கோயிலுக்குள்ளே போயிடுறான் ஒருத்தன், அதுக்கு அந்த பையனை திட்டுறாரு, அசிங்கமாக பேசுகிறாருங்க. அதில் அவர் உச்சபட்சமாக அவங்க அப்பாவை பார்த்து கேட்குறாரு, என்னையா புள்ள பெற்று வச்சிருக்க, என்னையா புள்ளைய வளர்த்து வச்சிருக்க. அதாவது எல்லாரும் சமம்னு ஒரு பையன் சொல்கிறான், அந்த பையனை கோடிட்டு காட்டி அவங்க அப்பனை திட்டுறாரு,
என்ன புள்ள பெற்று வச்சிருக்க, என்ன வளர்த்து வச்சிருக்க, என்ன இப்படி பண்ணுதுன்னு. அப்பேற்பட்ட நபர் மீது புகார் தரப்படுது. தரப்பட்டு 2 நாட்களாகிய நடவடிக்கை இல்லை. இந்த விஷயம், இந்த இவர் பேசின வீடியோ சமூக வலைதளங்கள் மிக பரவலாகி வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணதை நாங்கள் போலீஸ் அவரை விசாரணைக்கு கொண்டு போயிருக்கோம், எல்லாரும் மறிச்சாங்க, அதெல்லாம் காட்டினாங்களே. அவர் பெயில் ஆனதை யாராவது பேசினாங்களா? 1 வாரத்தில் பெயில் ஆகிறாரு அவர். அப்போ ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒருத்த கையும் களவுமா மாட்டி, வீடியோ ஆதாரத்தோடு மாட்டி, பொதுமக்கள் தங்கள் அதிருப்தியை தெரிவித்து அந்த வீடியோவை பகிர்ந்து, அது ஒரு சமூகத்தில் என்னையாவது ஆட்சி நடக்குது, இவ்வளவு கேவலமாக நடக்குது, எது திமுகவை சேர்ந்த ஒரு பொறுப்பாளரை இப்படி பண்ணால் எப்படின்லாம் விமர்சனங்கள் வந்த பிறகு அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் கைது செய்யப்பட்டு 1 வாரத்தில் பிணையில் வந்ததாக சொல்கிறாங்க. அப்போ இது எதை காட்டுது? எவ்வளவு பெரிய தவறுகள் பண்ணாரு. ஆளுநர் சொன்ன 2வது புள்ளியை காட்டுது. அதாவது பட்டியலின மக்களுக்கு எதிரான அந்த குற்றம் செய்தவங்களை 7% தான் தண்டிக்கப்படுறாங்க, மீதி 93% பேரும் சுதந்திரமாக வெளியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற புள்ளி. இப்போ அந்த சிறைக்கு போய் வந்தா என்ன சொல்லுவான்? பெரிய கேஸ் கொடுத்தானுவான், அம்பேத்கர் சட்டம் எழுதினாருன்னானுவான், அந்த சட்டத்தை பத்தியா நான் எப்படி வளைச்சிட்டேன், எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு துணி தானே சார் வரும். ஒரு படத்தில் வடிவேலு ஒரு கிராம பஞ்சாயத்தில் சொல்லுவான், இந்த தடவை தவறு பண்ணதுக்கு ஒரு 2000, அடுத்த தடவை தவறு பண்ணதுக்கு ஒரு 2000 சேர்த்து வச்சுங்கன்னு கொடுப்பான். அந்த காட்சி போலவா இங்கே இந்த அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கு. நிறைய ஷார்ப்பான விஷயங்களை நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க சார். ஒவ்வொன்றும் அந்த ரியாலிட்டி லைஃப்ல இருந்து என்ன பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்கன்றதை நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க.